வெல்கம் டு அவர் சேனல். பிஎஸ்ஜி பாலிடெக்னிக் காலேஜில் வந்திருக்கக்கூடிய ஜாப் நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது எந்த போஸ்ட்டுக்கு வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, லேப் அசிஸ்டன்ட் போஸ்ட்டு. ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா ஸ்கில்டு அசிஸ்டன்ட் கிரேட் 2 இந்த போஸ்ட்டுக்கு உரிய டீட்டெயில் தான் ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ஒரு பெர்மனன்ட் போஸ்ட்டு தான். கம்ப்ளீட்டாக என்னென்ன தேவை அப்படிங்கிறத பார்த்துக்காங்க. பே ஸ்கேல் என்ன, எவ்வளோ வேக்கண்ட் இருக்குது, அப்ளிகேஷன் எப்படி வந்து ஃபில் பண்ணணும், நீங்கள் அனுப்பணும், அதை பற்றி எல்லாமே கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்காங்க. ஸோ ஸ்கேல் ஆஃப் பே எவ்வளோ பார்த்தீங்கன்னா ₹19,500லேருந்து 71,900 வரைக்கும் இருக்குது. லெவல் 8. வேக்கன்சி வந்து 3 ஃபஸ்ட்டு இருக்குது. அதாவது எஸ்சிஏக்கு அதில் வந்து விமனுக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஒரு சில இடத்துல விமன் கொடுத்ததுனால கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. விமன் கேண்டிடேட்ஸ் வந்து அப்ளை பண்ணுங்கள். அடுத்து எம்பிசி டிஎன்சிக்கு ஒரு வேக்கண்ட் இருக்குது. தென் பிசி அதர் தென் பிசி முஸ்லீம்ஸு ஒரு வேக்கண்ட் இருக்குது. என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அப்படின்னா, அண்ட் இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் சர்டிஃபிகேட்டு, இந்த சர்டிஃபிகேட் இருக்கணும். நேஷ்னல் ட்ரேட் சர்டிஃபிகேட் அது இருக்கலாம். இல்லை நேஷ்னல் அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் சர்டிஃபிகேட் எந்தெந்த ட்ரேடில் இருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த போஸ்ட் பார்த்துக்கலாம். Provided that for the purpose of appointment to the post of laboratory assistant in the laboratories noted here under, the trade mentioned against them shall also be considered. ஸோ laboratory textile லேபுக்கு என்னென்ன ட்ரேடில் இருக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, வீவர் ட்ரேடு, நிட்டர், மெக்கானிக் மெயின்டெனன்ஸ் இதெல்லாம் கூட இருக்கலாம். அடுத்து அப்ளைட் மெக்கானிக்ஸு, ஹைட்ராலிக்ஸு, ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸு, கெமிஸ்ட்ரி அண்ட் ஃபிசிக்ஸ் லேபார்ட்டரிஸில் பார்த்தீங்கன்னா, ஃபிட்டர் ட்ரேடு, ஜென்ரல் மெக்கானிக்ஸ் ட்ரேடு, ஹீட் இன்ஜின்ஸ் லெபார்ட்டரி, மெக்கானிக் டிராக்டர் தனியாக, டீசல் தனியாக இருக்குது. அப்புறம் ஐசி இன்ஜின் ட்ரேடு, ஆட்டோமொபைல் ட்ரேடு, மெக்கானிக் எம்பி ட்ரேடு. ஏஜ் எவ்வளோ இருக்கணும்? ஆஸ் அன் 1/7/2026 படி எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கேட்டகரி கொடுத்துருக்காங்க பார்த்துக்காங்க. எல்லாருக்குமே மினிமம் ஏஜ் வந்து 18 இயர்ஸ் கம்ப்ளீட்டாக இருக்கணும். மேக்ஸிமம் எவ்வளோ இருக்கணும்னா, எஸ்சி, எஸ்சிஏ, ஷெட்யூல் ட்ரைப், டிஸ்ட்ரிக்ட் விடோஸ் ஃபார் ஆல் காஸ்ட் இவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா 41 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க மேக்ஸிமம். எம்பிசி, டிஎன்சி, பிசி, அப்புறம் பிசி முஸ்லீம்ஸ் இவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 36 இயர்ஸு. அதர்ஸ் அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா 36 இயர்ஸ் தான் மேக்ஸிமம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே போலவே இன்னொரு வேக்கண்ட் இருக்குது, லெபார்ட்டரி அசிஸ்டன்ட் இருக்குது. ஸோ அந்த போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கேல் ஆஃப் பே வந்து ₹19,500லேருந்து 71,900, லெவல் 8. வேக்கன்சி வந்து 2 இருக்குது. அதில் ஜென்ரல் டர்ன் 1 இருக்குது. அடுத்து ஜென்ரல் டர்ன் விமனில் 1 இருக்குது. ஸோ அங்கேயும் ஒரு விமன் வேக்கண்ட் இருக்குது, இங்கேயுமே ஒரு விமன் வேக்கண்ட் இருக்குது. அது வந்து செக் பண்ணி பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. எந்த கேட்டகரியில் வருதுன்னு மட்டும் பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஏன்னா விமன் கேட்டகரி வரும்போது கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சான்ஸ் கொடுப்பாங்க. அடுத்து குவாலிஃபிகேஷன், இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் சர்டிஃபிகேட்டு, நேஷ்னல் ட்ரேட் சர்டிஃபிகேட், நேஷ்னல் அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் சர்டிஃபிகேட் இந்த அப்ரோப்ரியேட் ட்ரேடு. அதே போல் இங்கேயுமே சில என்னென்ன ட்ரேடு எதுக்குன்னு கொடுத்துருக்காங்க. டெக்ஸ்டைல் லேபுக்கு வீவர் ட்ரேடு, நிட்டர், மெக்கானிக் மெயின்டெனன்ஸு, அப்ளைட் மெக்கானிக்ஸ், ஹைட்ராலிக்ஸ், ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டர்ஸ் கிட்டத்தட்ட அப்படியே தான் கொடுத்துருக்காங்க. ஃபிட்டர் ட்ரேடு, அடுத்து ஜென்ரல் மெக்கானிக்ஸ் ட்ரேடு, ஹீட் என்ஜின்ஸ் லெபார்ட்டரிக்கு மெக்கானிக்கு, டிராக்டர் தனியாக, டீசல் தனியாக, ஐசி இன்ஜின் ட்ரேடு, ஆட்டோமொபைல் ட்ரேடு, மெக்கானிக் எம்பி ட்ரேடு. இவங்களுக்கு ஏஜ் பார்த்தீங்கன்னா அதே தான், சேம் ஏஜ் தான் கொடுத்துருக்காங்க. 18 இயர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். மேக்ஸிமம் வந்து 41, 36. உங்களுக்கு அந்த பே மட்டும் கொஞ்சம் மாறும். ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பார்த்தலாம். ஸோ அவங்க கொடுத்துருக்கக்கூடிய ப்ரிஸ்கிரைப்ட் ஃபார்மில் தான் வந்து அப்ளிகேஷன்ஸ் ஃபில் பண்ணணும். அதில் வந்து என்னென்னலாம் கரெக்டாக டிகிரி சர்டிஃபிகேட்டு, அந்த ட்ரூ காப்பீஸ் என்ன இருக்கோ அதை அப்படியே வந்து நீங்கள் ஃபில் பண்ணணும். ஏஜ், குவாலிஃபிகேஷன், ரேஷன் கார்டு கேட்டிருக்காங்க. ஒரிஜினல் சர்டிஃபிகேட் மஸ்ட் பி ப்ரொடியூஸ்ட் அட் த டைம் ஆஃப் இன்டர்வியூ அப்போ நீங்கள் வந்து ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணணும். அப்ளிகன்ஸ் தோஸ் ஹூ விஷ் டு அப்ளை ஃபார் மோர் தென் 1 போஸ்ட், அதாவது நிறைய போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து செப்பரேட்டாக அப்ளிகேஷன் வந்து ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் சப்மிட் பண்ணணும். கேண்டிடேட்ஸ் ஆல்ரெடி இன் எம்ப்ளாய்மெண்ட் ஷுட் எய்தர் ஃபார்வர்ட் தேர் அப்ளிகேஷன் த்ரூ ப்ராப்பர் சேனல், அதாவது என்ஓசி வாங்கி அனுப்பணும். நீங்கள் வந்து இப்போ எங்கேயாவது ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வாங்கி தான் அனுப்பணும். அப்புறம் அவங்க வந்து உங்களுக்கு இன்டிமேஷன் கொடுப்பாங்க, இன்டர்வியூக்கு எப்படி வர்றதோ அந்த இன்டிமேஷன்லாம் கொடுப்பாங்க. அட் தேர் ஓன் காஸ்ட், அது டிஏடிஏ கிடையாதுங்கிறது தான் இப்படி சொல்லியிருக்காங்க. ரெக்வஸ்ட் ஃபார் சேஞ்ச் ஆஃப் டேட் ஆஃப் இன்டர்வியூ நாட் பி கன்சிடர், அவங்க சொல்கிற டேட்டுக்கு தான் நீங்கள் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணணும். செலெக்ஷன் கமிட்டியோட டெசிஷன் தான் ஃபைனல் கொடுத்துருக்காங்க. அது போல் இன்கம்ப்ளீட் அப்ளிகேஷன்ஸ் இருக்கக்கூடாது, கம்ப்ளீட்டாக இருக்கணும். இன்கம்ப்ளீட்டாக இருந்தால் ரிஜெக்ட் பண்ணிவிடுவோம் கொடுத்துருக்காங்க. தென் அப்ளிகேஷன் ஃபார்ம் அண்ட் எலிஜிபிலிட்டி டீட்டெயில்ஸ், அதாவது ஏஜ், கம்யூனிட்டி, குவாலிஃபிகேஷன்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே அவைலபிள் இன்னொரு காலேஜ் வெப்சைட்டில், அதாவது இதுக்கு என்னெல்லாம் தேவை அப்படிங்கிறது அந்த காலேஜ் வெப்சைட்டில் தான் கொடுத்துருக்காங்களாம். நீங்கள் வந்து நோட்டிஃபிகேஷன் போய் கம்ப்ளீட்டாக படிச்சுக்கலாம்.
அட்ரஸ் இங்கேயே இருக்குது பார்த்துக்கோங்க. www.psgpolytech.ac.in. இதில் அப்படியே நீங்கள் வந்து இதை டைப் பண்ணி போனீங்கன்னா அது எல்லாமே என்னென்ன எலிஜிபிலிட்டின்னு கொடுத்துருப்பாங்க இந்த போஸ்ட்டுக்கு. அதை நீங்கள் பார்த்துக்கலாம். எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் சப்மிட் their application in the prescribed format through online. ஆன்லைனில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும். ஆன் ஆர் பிஃபோர் டேட் எப்போன்னு பார்த்தீங்கன்னா March 6. அதுக்கு முன்னாடி வந்து அப்ளை பண்ணிவிடுங்க. வித் ரிலவெண்ட் டாக்குமெண்ட்ஸ், ஏஜ் என்ன, கம்யூனிட்டி குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன கேட்டிருக்காங்களோ, எக்ஸ்பீரியன்ஸஸ் இருந்தால் அதுவுமே. கீழே வந்து நோட் கொடுத்துருக்காங்க. அட்டஸ்டட் ஜெராக்ஸ் காப்பீஸ் ஆஃப் டிகிரிஸ். உங்களோட செல்ஃப் அட்டஸ்டட், இவங்க வந்து செல்ஃப் அட்டஸ்டடாக இல்லை கெஸ்ட் ஆஃபீஸர் கொடுக்க ஜென்ரலாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் எதுக்கும் ஃபுல் நோட்டிஃபிகேஷன் படிச்சுக்கோங்க. அட்டஸ்டட் ஜெராக்ஸ் காப்பீஸ் கொடுக்கணும். டிகிரி, மார்க் ஷீட்டு, எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு, கம்யூனிட்டி ரேஷன் கார்டு, இது எல்லாத்துக்குமே ஷுட் பி அன்னெக்ஸ்ட் டு த அப்ளிகேஷன். கேண்டிடேட்ஸ் ஆல்ரெடி எம்ப்ளாய்ட் ஷுட் சென்ட். அதுதான் வந்து நீங்கள் நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வாங்கி தரணும் இல்லையா, அதுதான் கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் இன்கம்ப்ளீட் இன் எனி ரெஸ்பெக்ட் ஆர் ஃப்ரம் கேண்டிடேட்ஸ் ஹூ டு நாட் ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைட் அண்ட் ப்ரிஸ்கிரைப்டு குவாலிஃபிகேஷன் எக்ஸெட்ரா ஆர் லயபிள் டு பி ரிஜெக்டட். இங்கே என்ன கேட்டிருக்காங்களோ அதுக்குரிய குவாலிஃபிகேஷன் இருந்தால் நீங்கள் கரெக்டாக அப்ளை பண்ணணும்னு கொடுத்துருக்காங்க. இல்லைனா ரிஜெக்ட் பண்ணிடணும்னு கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபார்மேட் இங்கே இருக்குது. நீங்கள் என்னெல்லாம் ஃபில் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். விண்ணப்ப படிவம் அப்படியே இருக்குது பாருங்கள். ஒவ்வொரு பதவிக்கும் தனித்தனி விண்ணப்பங்கள் சமர்ப்பிக்கப்பட வேண்டும். ஏன்னா நீங்கள் நிறைய இதுக்கு அப்ளை பண்ணால் ஏதாவது ஒன்றுக்கு அப்ளை பண்ணிங்கன்னா ஓகே. சப்போஸ் லெபார்ட்டரி அசிஸ்டன்ட் அப்ளை பண்ணிங்கன்னா அதுக்கு கொடுங்க. ஸ்கில்டு அசிஸ்டன்ட் கிரேட் 2னா அதுக்கு தனியாக கொடுத்துருங்க. பதவியின் பெயர் என்னங்கிறத தெளிவாக இங்கே கொடுத்துருங்க. மேலே இருக்குல்லையா, அதில் ஏதாவது ஒரு போஸ்ட்டு தான் நீங்கள் அப்ளை பண்ணுவீங்க, அதை கொடுத்துருங்க. உங்களோட பெயர் வந்து கரெக்டாக கொடுங்க. அடுத்து தந்தை பெயர் ஆனா பெண்ணான்னு கொடுக்கணும். உங்களோட ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் வந்து இங்கே ஃபிக்ஸ் பண்ணணும். முகவரி, அப்புறம் மொபைல் ஃபோன் நம்பர் கம்பல்சரி கொடுக்கணும். உங்களோட ஏஜ் என்ன, டேட் ஆஃப் பர்த், பிறந்த தேதி கொடுக்கணும். திருமணம் ஆனவரா ஆகாதவரா. கம்யூனிட்டி வந்து இங்கே கொடுக்கணும். இதுக்குரிய சர்டிஃபிகேட் எல்லாமே நீங்கள் கரெக்டாக அட்டாச் பண்ணணும். கல்வி தகுதிகள், நீங்கள் என்ன கேட்டிருக்காங்களோ, நீங்கள் என்ன முடிச்சிருக்கீங்களோ அதை வந்து எந்த பீரியடு அப்படிங்கிறத கரெக்டாக கொடுத்துருங்க. பள்ளியா கல்லூரியா, அப்புறம் மதிப்பெண் வகுப்பு, தேர்ச்சி பெற்ற மாதமும் ஆண்டும் கொடுக்கணும். முந்தைய அனுபவம், அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் எதாவது இருந்ததுன்னா என்ன பதவியில் இருந்தீங்க, எந்த நிறுவனம், காலம், எந்த டேட்லேருந்து எந்த டேட் வரைக்கும் இருந்தீங்க, மொத்தம் எவ்வளோ இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக கொடுத்துருங்க. நீங்கள் நிறைய இடத்துல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அப்படியே ஒவ்வொரு ஆர்டராக கொடுத்துடலாம். 1 2 போட்டு கொடுத்துருங்க. இப்போ நீங்கள் எங்கேயாவது ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா தற்போது வகிக்கும் பதவி என்ன, எவ்வளோ ஊதியம் பெறுறீங்க, அது கரெக்டாக எவ்வளோ இருக்கோ அதை நீங்கள் கொடுத்துருங்க. தேர்ந்தெடுக்கப்படின் பணியில் சேரும் நாள், அதாவது வித்தின் எ வீக்கோ வித்தின் டேஸோ இல்லை அது ஒரு பர்டிகுலர் டேஸ் கொடுப்பாங்க இல்லையா, அதை நீங்கள் கொடுத்துருங்க. வேலை வாய்ப்பக எண் அண்ட் கடைசியாக புதுப்பித்த தேதி, உங்களோட வேலை வாய்ப்பக எண் இருக்கு இல்லையா, அதை கொடுத்துருங்க. நீங்கள் கடைசியாக எப்போ வந்து ரினுவல் பண்ணீங்க அந்த டேட்டை வந்து இங்கே கொடுத்துருங்க. குறிப்பு நீங்கள் ஏதாவது உங்களுக்கு சொல்ல விரும்புகிறீங்கன்னா அங்கே வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கலாம், இங்கே கொடுத்துருங்க. மேலே கூறியவை அனைத்தும் உண்மை என உறுதி கூறுகிறேன். உங்களோட கையொப்பம், இடம், தேதி. ஸோ இதெல்லாம் தான் உங்களுக்கு அப்ளிகேஷனில் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்குது. டீட்டெயிலாக நோட்டிஃபிகேஷன் எதுக்கும் ஆல்ரெடி வெப்சைட் கொடுத்தோம் இல்லையா, இந்த அட்ரஸுக்கு போங்கன்னு சொன்னோம் இல்லையா, அதிலே போயிட்டு பார்த்துக்கங்க. உங்களுக்கு வெப்சைட்லேயே எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும். பார்த்துட்டு கரெக்டாக அப்ளை பண்ணுங்கள் எலிஜிபிலிட்டி இருந்துச்சுன்னா. ஓகே, ஆல் தி பெஸ்ட். இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்காங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ இமீடியட்டாக உங்களுக்கு ரீச் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.